மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ஐயா சொல்லுங்க. மகர ராசி பொதுவாகவே கடினமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். இந்த மகர ராசியும் கும்பராசியும் பொதுவாக சனி பகவானுடைய ராசிகள். அப்போ ஒரு மந்தத்தனம் இருக்கணுமேன்னு பார்த்தா மகர ராசி மட்டும் மிக கடினமாக உழைக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாட்டேருந்து சொத்து கிடைக்கிறதான்னு மகர ராசிக்காரங்க காத்திருக்க மாட்டாங்க. அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். தன்னுடைய உழைப்பினால் முன்னேறணும்னு நினைப்பாங்க. எனக்கு பூர்வீக சொத்து வந்தால் தான் நான் வாழ்வேன், ஆனால் நல்லா இருப்பேன்னு நினைக்க மாட்டாங்க. என்னுடைய உழைப்பினால் நான் முன்னேற்றுவேன், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன். அது மாதிரி பிள்ளைகள் மேலே ரொம்ப கன்சர்ன் உண்டு அவங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு என்னன்னா புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இவரை பார்க்குறார். பொன்னவன் மன்னவன் சொல்கிறோமே அந்த குரு பகவானுடைய பார்வை, அந்த குருவுடைய பார்வை ஆண்டு ராஜாவாக இருக்கார். அந்த குருவுடைய பார்வைப்படுவதனால ஒரு பொன்னான வாழ்க்கை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் காத்திருக்கு. இது ஒரு உயர்ந்த பதவிகளை கொண்டு வந்து கொடுக்கும், நல்ல நண்பர்களை கொடுக்கும். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த நண்பர்கள் இவர்களுக்கு ஒரு வெல்விஷராக இருந்து வாழ்க்கையில் இவங்களை உயர்த்த போகிற காலம். அதேமாதிரி கணவன் மனைவி உறவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் மகர ராசிக்குரிய நன்மைகள். இந்த ஆண்டு இவங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் கூட்டிட்டாங்க. இவர்களுக்கு நல்ல தன லாபம், வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் பெரிய வெற்றி இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் இந்த ஆண்டு புதுசாக கார் வாங்குவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார் வாங்குறதுக்கு பாருங்கள், அது வாங்க போகிறாங்க. அது நிறைய மகர ராசிக்காரங்க வாங்குவாங்க. தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு உயர்ந்து வரக்கூடிய யோகமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு மத்ஸ்ய நாராயண பெருமாள் அவரை வழிபடணும். நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்கு பாருங்க, மத்ஸ்ய நாராயண பெருமாள் அவரை வழிபட்டால் மிகச்சிறந்த வாழ்க்கை அமையும்.